ஹாய், ஒரு 2 ப்ரோமோ வந்திருக்கு. ஆக்சுவலி 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண அடுத்த ப்ரோமோ வந்துடும். பட் நான் இதெல்லாம் சொல்லி ஆகணும். ஆல்ரெடி நாங்கள் நேற்று வீடியோலேயே வந்து சொல்லியாச்சு, இந்த மாதிரி சாச்சனா வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னோட கணிப்புல வந்து எலிமினேட்டட் தான். பட் சீக்ரெட் ரூம்ல போடுற மாதிரி எலிமினேஷனா இல்ல வைல்டு கார்டு என்ட்ரியா திருப்பி வர்றதுக்கான எலிமினேஷனா அந்த மாதிரி எனக்கு வந்து தோணுது. பிகாஸ் ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு 24 ஹவர்ஸ்ல வந்து அனுப்பி விட்டுறது இஸ் நாட் பிக் பாஸ் ஸ்டைல். ஒரு வாரத்துல அவுட் ஆன நம்ம ஆல்ரெடி சீசன் 7 கண்டஸ்டன்ட் நம்ம அனன்யா மாதிரி திருப்பி வந்து ஒரு என்ட்ரி ஆஃப்டர் சம் டைம் வந்து கொடுத்தாலும் கொடுக்கலாம். இல்லனா வந்து ஆக்சுவலா அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் சொல்லி அந்த கூட்ட தூக்கி போட்டாங்களா, அப்ப வந்தது அது. அந்த மாதிரி விஜய் வர்மா மாதிரி இவங்க எல்லாம் உள்ள அந்த மாதிரி வரலாம். இல்லை என்றால் சீக்ரெட் ரூம்ல வந்து வச்சிருந்துட்டு ஒரு வாரம் வந்துட்டு டிமிக்கி காமிச்சிட்டு திருப்பி உள்ள அனுப்பலாம். இது எல்லாமே வெரி வெரி பாசிபிள் பிக் பாஸ் வீட்ல. பட் ஏன்னா நம்ம வனிதாக்காலாம் வந்து 2-3 வாட்டி என்ட்ரி ஆயிருக்காங்க இதே ஷோல. சோ அதனால வந்து அப்படி விட்டுருவாங்கன்னு எனக்கு தோணல. சோ சாச்சனாக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா வந்து கவலைப்பட வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் மை ஒப்பீனியன். இன்னொன்னு வந்து கன்ஃபார்ம் நியூஸ் அவங்க எலிமினேட் ஆயிட்டாங்க. பட் நம்ம கண்டஸ்டன்ஸ் உள்ள என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று நம்ம சொன்ன மாதிரி ஜாக்லின் பெருசா வந்து கொளுத்திலாம் போட்டாங்க. நான் வந்து உள்ள உட்கார மாட்டேன், நான் இருக்க மாட்டேன், அப்படி இருந்தா கூட நான் அக்ரி பண்ணிடுற மாதிரி ஆகுது. ஐ வாண்ட் அக்ரி டு திஸ், நான் என்னோட உரிமையை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், விச் இஸ் ஆல் வெரி ரைட். கரெக்டா வந்து பண்றாங்க. சில பேர் அது ஆர்வ கோளாறுலாம் சொன்னாங்க. அது எனக்கு ஆர்வ கோளாறா ஃபீலே ஆகல. கரெக்டா வந்து அவங்க கேட்டிருக்காங்க இங்க எல்லாத்தையுமே. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காங்களா இல்ல கேமரா கான்சியஸ்க்காக இதெல்லாம் பண்றாங்களான்னு தெரியல. இது நம்ம சாங் எல்லாம் போறதுக்கு முன்னாடியே எழுந்து சில பேர்லாம் குளிச்சு தலைவாரி அப்படிலாம் வந்து பண்ணிட்டாங்க. சில பேர் நல்லா எழுந்து உட்காந்துட்டாங்க. பவித்ரா ஜனனி வந்து ஓவரா அவங்க கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ என்ன அவங்க லைக் அது கேமரா கிட்ட பேசுறது அந்த மாதிரியா இல்ல அவங்களே தனக்குள்ளே இப்படிதான் பேசிப்பாங்களா அப்படின்றது தெரியல. பட் ஆளுக்கு ஆளு வந்து கேமரா கிட்ட பேசுறத ஒரு வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் தெரியுது. எல்லாமே நம்மள்ட்ட கனெக்ட் பண்ற மாதிரி அவங்க பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களான்றது எனக்கு தெரியல. பட் சுத்தமா நேச்சுரலா வந்து அங்க பெருசா யாருமே எதுவுமே பண்ணல. சில பேரு கொஞ்சம் எதுவுமே பண்ணாம இருக்கிறதுனால அவங்க நேச்சுரல்னு சொல்லிட முடியுமான்னு தெரியல. சோ எவ்ரி ஒன் ஆர் கேமரா கான்சியஸ், எவ்ரி ஒன் ஆர் என்ன சொல்றது ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க வந்து லைக் லைம் லைட்ல இருக்கணும் அப்படின்றதுக்காக. இங்க அர்ணவ் வந்து ஓவரா அன்ஷிதாவை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவளாம் 10 பேருக்கு கூட சமைச்சு போடுவா, அவளால முடியும். ரொம்ப இதுல என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. பட் அவர் ஒரு சைடு வந்து ட்ராக் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து சுனிதா அந்த கேர்ள்ஸ் டீமையே வந்து லீட் பண்ணணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது எல்லாத்துக்கும் வந்து முன்னாடி வந்து நிக்கிறாங்க. சோ அது எப்படின்றது தெரியல. அண்ட் இந்த சாச்சனாவோட எலிமினேஷன் எப்படி நடந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அப்படியே எல்லாரையும் 2 நாமினேஷன் நம்ம ஒரு ரெப்பர் நடக்கிற அதே சம்பிரதாயங்கள் போட்டு அந்த இது வழியா சூஸ் பண்றதுல ஹையஸ்ட் ஓட் யார் இருக்கோ அது எனக்கு. பட் திஸ் இஸ் நாட் பிக் பாஸ் வே. அது வந்து ஒரு இது ஜஸ்ட் எலிமினேஷன், திருப்பி அவங்க வர மாட்டாங்க அப்படின்னா இட்ஸ் வெரி அன்ஃபேர். ஏன்னா பிக் பாஸ் வந்து இஸ் ஒன் கேம் வேர் ஆடியன்ஸ் தான் எல்லாமே. ஆடியன்ஸ் தான் வந்து ஓட்டு போடுறதோ இல்ல ஆடியன்ஸ் தான் காப்பாத்துறது கை விடுறது எல்லாமே. இல்ல அப்படின்னா இது சர்வைவர் ஷோ மாதிரி ஆயிடும். சர்வைவர் ஷோல அவங்களுக்குள்ளேயே தான் வந்து ஓட்டிங், அவங்களுக்குள்ளேயே தான் வந்து எலிமினேஷன். அந்த ஷோ வந்து முக்காவாசி எல்லாரும் வேண்டாம் நிறைய பார்க்காததுக்கும் காரணம் இல்ல வேண்டான்னு வந்து விட்டுறதுக்கும் காரணம் வந்து மக்கள் இன்வால்வ் பண்ணல அந்த ஷோல. எல்லாமே அவங்களுக்குள்ளேயே வந்து வச்சுக்கிட்டதுனால டிசர்விங் டிட் நாட் வின் அப்படின்ற ஒரு இது வந்து இருந்துச்சு. சோ அதே மாதிரி பிக் பாஸ் ஷோ மாறிடும் இப்படி வந்து நல்லா தூக்கிட்டாங்கன்னா. சோ இவங்க என்ன ட்ரை பண்றாங்க எப்படி போகுதுன்றது வந்து எனக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் டேவே இவ்வளவு வந்து நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு. அண்ட் எல்லாரும் அவங்க குவாலிஃபிகேஷன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் என்னமோ பேசணுமே அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு கொஞ்சம் டாஸ்க் எல்லாம் கொடுத்து அவங்களை வந்து கொஞ்சம் வேலை செய்ய விடுங்க. இன்னும் அந்த கிச்சனுக்கு பக்கத்துல சைட்ல இடம்லாம் இருக்கு. சோ சில பேர் அப்படியே வெயிட் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவா இல்ல சமைக்கும் போது வந்து குக்கர் விசில் வர்ற வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு இடமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரிலாம் அங்க இருந்தது. எப்படி வந்து போகுது என்ன ஆகுது அப்படின்றத வந்து நம்ம கூடிய விரைவில் வந்து இன்னைக்கு நைட்டுக்கே தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். 1/2 மணி நேரத்துல அடுத்த ப்ரோமோ அதுக்குள்ளேயும் தெரிஞ்சிடும் நினைக்கிறேன். பட் திஸ் இஸ் வாட் இன்னியோட இதுல வந்து ஒரு சினாப்சிஸா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். ஓகே, சோ உங்களை இன்னைக்கு நைட் சந்திக்கிறோம். பாய்.